ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாகமேனில் ஸ்டே பண்ணியிருந்ததே ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். அந்த பிளேஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ராஜேஷ், இது நம்மளோட ராஜேஷ் மேப் ரெஸ்டாரண்ட் சேனல். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோடு தான் நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேக்கு போகிற ரோடு. ஆக்சுவலாக இது மேலே இருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். நைட்டு நான் போனதால் நல்ல மழை பெஞ்சுது, அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப இருட்டான பகுதி, ஒரு ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்காது, ரொம்ப குறுகலான ரோடும் கூட. ஸோ என்னால் நைட்டு மழை இருந்ததால வீடியோ எடுக்க முடியல. அதனால காலையில நான் கீழே இறங்கும் போது எடுத்த வீடியோ தான் இது. இது அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா கற்பனை பண்ணி பாருங்க. இந்த செங்குத்தான ரோட்ல தான் நான் நைட்டு மழையில ஓட்டிட்டு எங்க ஹோம் ஸ்டேக்கு போய் ரீச் ஆனோம். காலையில பார்க்கும் போது தான் தெரிஞ்சது இந்த ரோட்லயே நான் வண்டி ஓட்டிட்டு மேல வந்தேன் அப்படின்னு. ரொம்ப அட்வென்ச்சரா இருந்தது, ஆனா கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. ஆஃப் ரோடுக்கு செட் ஆகிற ரோட ஹோம் ஸ்டே போற ரோட கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இது நீரோட்டம் அதிகமா இருக்க பகுதிப்பா, அதனால ரோடு எப்படி போட்டாலும் இங்க தங்க மாட்டேங்குது, வர தண்ணியில அடிச்சிட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அந்த லோக்கல் பீப்புளும் சொன்னாங்க. பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பட் எனக்கு டிரைவ் பண்றதுக்கு ஜாலியா இருந்துச்சு. நைட்டு காட்டேஜ் ரீச் ஆனதுமே எல்லாருக்கும் ஒரு கவலையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரோடு கூட சரியா இல்லாத ஒரு ரிமோட்டான பிளேஸ்ல சிக்கிட்டோமோ அப்படின்னு. ஆனா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சரியான ஒர்த் பிளேஸுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு. அவ்வளோ ஒர்த் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருந்தது. 5 நிமிஷத்துலயே நாங்கள் வெயிலும் பார்த்தோம், மழையும் பார்த்தோம், பனியும் பார்த்தோம். அவ்வளோ அழகான ஒரு பிளேஸு. இதை என்னால் மொபைலில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஆக்சுவலாக இதை நம்ம டைரெக்டாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் இதோட அழகு என்னன்றதே நம்ம ஃபீல் பண்ண முடியும். 2 பெட்ரூம், ஒரு கிச்சன் இருக்க ஒரு குட்டி காட்டேஜ் தான். ஆனால் இது அமைஞ்சிருக்க பிளேஸ் தான் ரொம்ப 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 அழகான இடம். ஆனால் என்ன, இதுக்கு வர ரோடு ஆக்சசபிள் தான் கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுவேன். பட் ஆனால் ஏஜ்டு பீப்புளுக்கு கொஞ்சம் கஷ்டமான பகுதி தான். ஆனால் நீங்கள் ஃபேமிலி இல்லாமல் பேச்சுலராகவோ இல்லை மேரிட் கப்புள் மேனேஜ் பண்ண முடியும், என்னால் ஆஃப் ரோட் மேனேஜ் பண்ண முடியுன்றவங்களுக்கு பெஸ்ட்டு பிளேஸு ஒர்த்து. வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கான்டாக்ட் டீட்டெயில் தரேன். கண்டிப்பாக ஒரு டைமாவது போயிட்டு ஸ்டே பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட அழகு என்ன எக்ஸ்பீரியன்ஸுன்றதும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்கள் நிஜமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோ அழகான லொக்கேஷன் இங்கே. இந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா குட்டிக்கணம் பக்கத்தில் இருக்க எலப்பாறை அப்படிங்கிற ஏரியா. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி கோழிக்கணம் அப்படின்ற ஊரில் தான் இருக்குது. ரோடு ஆக்சசபிள் தான் கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு ஆஃப் ரோடு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக வாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நல்ல லொக்கேஷன் தான். வாகமன் சீரீஸோட வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து பாருங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜேஷ் மேப் ரெஸ்டாரண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து பாதுகாப்பாக பயணிக்கலாம். அதே போல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்யூ.